புதிதாக உருவாகிக் கொண்டிருக்கும் அந்த பிரம்மாண்ட கோயிலை பார்வையிடப் போனார் தொழிலதிபர் ஒருவர். அந்த கோயிலின் உருவாக்கத்திற்கு அதிக நன்கொடை தந்தவர் என்பதால் அவரை பணிகள் நடக்கும் எல்லா இடங்களுக்கும் அழைத்துச் சென்று காட்டினார்கள் கோயில் நிர்வாகிகள். 100 கால் மண்டபத்துக்கான தூண்களும் சிற்பங்களும் செதுக்கப்பட்டு கொண்டிருந்த இடத்தில் மெய்மறந்து சிற்பங்களை ரசித்துப் பார்த்தார் அந்த தொழிலதிபர். ஒரே மாதிரியான சிற்பங்கள் கொண்ட 2 தூண்கள் இருப்பதை தொழிலதிபர் பார்த்தார். அங்கிருந்த சிற்பியிடம், இந்த 2 தூண்களையும் அருகருகே வைக்கப் போகிறீர்களா என்று கேட்டார் தொழிலதிபர். இல்லை, நமக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான். அந்த தூணில் சிற்பத்தை செய்து முடிக்கும் தருவாயில் கொஞ்சம் சேதாரம் ஆகிவிட்டது. அதனால் புதிதாக செதுக்குகிறேன் என்றான் சிற்பி. என்ன சேதாரம் என்றார் தொழிலதிபர். தூணில் உள்ள சிற்பத்தின் தலைப்பகுதியில் சிறிய விரிசல் உள்ளது. இதோ உள்ளதே, இதுதான் என குறிப்பிட்டு காட்டினான் சிற்பி. உண்மையில் அந்த உயரமான தூணின் மேல் பகுதியிலேயே அந்த சிலை வரப்போகிறது. தரையிலிருந்து 2 ஆள் உயரத்திற்கு உள்ளது. கீழே இருந்து பார்த்தால் இந்த சின்ன விரிசல் தெரியவா போகிறது என்றார் தொழிலதிபர். சிற்பி நிதானமாக பதில் சொன்னான். யாருக்கும் தெரியாது என்று யார் சொன்னது? எனக்கு தெரியும், கடவுளுக்கும் தெரியும் என்றான் சிற்பி. அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்வது வேலையில்லை, நம் முழு திருப்திக்காக செய்வதே வேலை.